இன்னைக்கு நம்ம கரனுக்கு ஹேர் கட் தான் பண்ண போகிறோம். சேட்டு பாய் வாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். நம்ம ஸ்ட்ரைட்டாக கிளம்பி பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கடைக்கு தான் வந்திருக்கோம். நானும் ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா கரனுக்கு ஹேர் கட் பண்ணோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம அண்ணன் கடைக்கு வந்துட்டு கரன் பார்த்தீங்கன்னா எப்பவும் அழுவ மாட்டான். இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னு தெரில. எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்து சாக்லேட் குத்தி ஆப் இருந்தனால சூப்பராக முடிய வெட்டிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு கூட அந்த கரன் அமிச்சிட்டு நானும் முடி வெட்டணும் சொல்லி நம்ம அண்ணன் கடையில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹேர் கட்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கரன் ஒரு புது லுக்கை பாருங்கள். ஸோ ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லுக் இப்படி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காலையில் சாமி கும்பிடணும்னு சொல்லி வீட்டில் சாமி கும்பினதுக்கப்புறம் வைஃப் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறனால லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் காலையிலே செஞ்சுட்டாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கு நான் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கடைக்கு கிளம்பி வந்துட்டேன். கடைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வைஃப் அமைச்ச பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் சொல்லி தக்காளி சாதமாக கொஞ்சம் மிக்சர் எடுத்து சாப்பிட்டுட்டு மதியானம் போட வீட்டுக்கு போகும்போது நான் வீட்டு பக்கத்துலேயே இருக்க கடையிலேருந்து இட்லி அரிசியும் உளுந்தும் வீட்டுக்காக வாங்கி போயிருந்தேன். எதுக்கு இட்லி அரிசி உளுந்து கேட்டிங்கன்னா என்னதான் தோசை வந்து ஊரில் சாப்பிட்டாலும் நம்ம சென்னையில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் எனக்கு வரல. ஸோ எப்படி வந்து ஊற வைக்கணும்னு சொல்லி அம்மா கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அரிசியும் உளுந்தும் போட்டுட்டு ஒரு நார்மல் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து நல்லா அரிசியும் உளுந்தையும் வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 சொம்பு தண்ணி ஊற்றி ஊற வைக்க சொன்னாங்க. அதேமாதிரி ஊற வச்சிட்டேன். ஈவினிங் போல் அரைச்சிக்கலாம். மதியானம் போல் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வைஃப் வந்து சப்பாத்தி கோஸ் பொரியல் செஞ்சு வச்சுட்டு போனாங்க. அது காலையில் வச்ச ரைஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ நான் டயட்டில் இருக்கனால அவ்வளோதான் எடுத்துருக்கேன். ஸோ இந்த சூப்பரான லஞ்சோட பார்த்தீங்கன்னா வந்து நான் vlog கம்ப்ளீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.